25 பேர் போனோம்னா 32 பேர் போனோம்னா தான் என்ன ஆகும், கட்சி தாவல் தடை சட்டம் வந்து செல்லாது. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குங்களா? ஆமா, 32 பேர். அத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஜெயிச்சதுல இருந்து 32 பேர் எம்எல்ஏக்கள் வெளியே தூக்கிட்டு போயிருந்தாருன்னா இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. ஆமா, இவர் கொண்டு போனது 25 எம்எல்ஏ கொண்டு போயிருக்காரு. 25 எம்எல்ஏ கொண்டு போயிருக்காருன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கறது செல்லும். இது முறைப்படி 6 மாசத்துக்குள்ள இந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணணும். யாரு இப்ப வந்து செயலாளர் என்பவர் வந்து கையெழுத்து போட்டு தான் அவங்க இரட்டல சின்னத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவும் சொல்லி தான் ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இவர் வந்து சிவி சண்முகம் குரூப்ல அப்படியே 25 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரணும். இப்ப வந்து 30 பேர் போயிருந்தா அது வந்து லீகல், அது வந்து தப்பு இல்ல. எப்படி பார்க்க போனோம்னு சொன்னோம்னா அவங்க நம்பிக்கை எடுப்பு வாக்கெடுப்புக்கு ஓட்டு போட்டதே செல்லாது அப்படிங்கிற அளவுக்கு தான் கோர்ட்டுக்கு போனா இது நடைபெறும். அப்ப வந்து திரும்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவாங்கன்றீங்க. இப்ப மறுபடியும் என்ன கொண்டு வருவாங்க, 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்தது செல்லாது அப்படின்னு கொண்டு வருவாங்க. இது கொண்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆயிடும். 3 மாசம் 4 மாசம் கூட ஆயிடும். இது அடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போகும்போது இவங்க எம்எல்ஏ பதவி இருக்காது. யார் எம்எல்ஏ பதவி இருக்காது? இந்த 25 எம்எல்ஏ பதவி இருக்காது. இல்லைங்கும் போது இடைத்தேர்தல் வரும். அப்ப ஏற்கனவே போட்ட ஓட்டும் செல்லுபடி ஆகாது. இவங்க 120 எம்எல்ஏக்களை தான் அந்த கூட்டணியோட வச்சுக்கிட்டு டிஎம்கே கூட்டணி வேட்பாளரையும் வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் செல்லுபடி ஆகும்பாங்க. திருப்பி இடைத்தேர்தல் வரும். அடுத்தது கேள்வி. இப்போ வந்து இந்த பிஜேபினாலதான் இந்த கட்சி உடைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு உண்மையான தகவலா? உண்மைத்தன்மை என்ன? அதை பத்தி என்ன? ஒன்றும் இது இல்லை. அண்ணாமலை